அனை மக்களை, அதாவது இன்றைக்கி வந்து அநேகர் குழந்தைகளை கொல்கிறாங்க. அந்த குழந்தைங்க போய் இன்னொரு வயிற்றில் யாருக்கிட்டையாவது நல்ல மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு பிறந்து அது வளர்ந்துடும். ஆனால் நீங்கள் செய்கிற அந்த பாவம் உங்கள் வாசல் படியில் படுத்துருக்கு 7 ஜென்மங்கள், இந்த ஒரு ஜென்மம் இல்லை, 7 ஜென்மம் ஆனாலும் நீங்கள் செஞ்ச அந்த பாவம் என்ன பண்ணணும், உங்களை விட்டு விலகி போகாது. சரிங்களா? அதனால் நீங்கள் செய்கிற உன்னோட பாவங்கள்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. உன்னோட வாசல் படியிலே படுத்துருக்குமாம்மா அந்த பாவமாகப்பட்டது. இவ்வளோ கொடூரமாக குழந்தைகளை கொல்றீங்களே. புருஷன் சரியாக பேசலையாமல் அதனால் 6 மாதம் குழந்தைய கொன்று தூக்கி ட்ரம்மில் போட்டு விட்டா ஒரு பொம்பளை. இந்த கொள்ளைகளும் பார்க்கும்போது உண்மையிலே என்னடா நம்ம இவ்வளோ இந்த மாதிரி ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோமே, இந்த காலத்தில் இருக்கிறோமே நினச்சி இன்னும் வருத்தமாக இருக்குது மக்களை. இதெல்லாம் ஒவ்வொன்று நினைக்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்குது. தயவுசெய்து இனியாவது நீ கொலை பண்ணுறவங்க யாராலும் தப்பிக்கவே முடியாது. எந்த ஜென்மம் ஆனாலும் சரி, எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் மாட்டியே ஆகணும். அது ஏன் அதுக்கு அநியாயமாக சிசுக்களை கொடுங்க. அதுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இல்லாதவங்களுக்கும் அது பிறந்துருச்சு சரி, உங்களுக்கு வேண்டாமா, யாராவது இல்லாத குழந்தைக்கு எத்தனை பேர் தாய் தகப்பனும் ஏங்கிட்டு அழுதுகிட்டு ஒவ்வொருத்தரும் அழுகும்போது பார்த்தா மனசே நமக்கு அப்படியே இடிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு குழந்தை இல்லைங்க, எனக்கு 10 வருஷம் ஆச்சுங்க, எனக்கு 20 வருஷம் ஆச்சுங்க, எனக்கு 5 வருஷம் ஆச்சுங்க, நான் அழுகுதுங்க ஒவ்வொன்றும். அவங்களுக்கு போய் கொடுத்துட வேண்டியது தானே. அவன் புருஷன் கூட பேசுகிறேன், அதுக்கப்புறம் குழந்தைய கொண்டு கொடுத்துட்டு பாட்டுக்கும் புருஷன் கூட பேசிட்டு உட்காந்துக்க வேண்டியது தானே, கொஞ்சிக்கிட்டு உட்காந்துக்க வேண்டியது தானே. எதுக்கு அந்த குழந்தைய கொள்கிற? அறிவுக்கட்ட ஜம்மம். அப்புறம் ஒரு ஜம்மம் ஒரு பொம்பளை அந்த குழந்தைய மேலே நெஞ்சு மேலே ஏறி மிதிக்கிறா. அது ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்துருக்கிறான். அறிவில்லையா அவனுக்கு வீடியோ எடுக்கிறவனுக்கு? முதல்ல எங்கே ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, எங்கே எதுக்கு நடந்தாலும் சரி, முதல் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறாங்க ஜனங்க. அதுங்களை காப்பாற்றணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வர்றதே இல்லை. அதனால் முதல்ல காப்பாற்றுங்க, அதுக்கப்புறம் நீ வீடியோ எடுங்க. நான் வேணான்னு சொல்ல, காப்பாற்றிட்டு அப்புறம் வீடியோ எடுங்க. அந்த குழந்தைய காப்பாற்றிருக்கலாம்ல. அந்த பொம்பளை நெஞ்சிலையும் வயிற்றுலையும் ஏறி மிதிக்கிறோம். அந்த குழந்தை கத்திக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது வீடியோக்கள் வேறு வந்துடுது. ஐயோ, இதை பார்க்கும்போது நெஞ்சே நமக்கு இதாகுது. மக்களை தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கறதுனால முடியறதில்ல. அது மாதிரி எத்தனை பேர் என்னென்ன அக்கிரமங்களை செய்கிறாங்க. தயவுசெய்து என்னங்களை இந்த வீடியோக்களை யூடியூப்பில் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு பேசாமல் என்னங்க அதை பார்க்க எங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்குது, நிறைய லைக் கிடைக்குதுன்றது பார்த்து நிறைய பேருக்கு நெஞ்சு வலி வந்துடுது, எத்தனை பேர்த்துக்கு மனக்குமுறல் ஆகிடுது, நிறைய பேர்த்துக்கு அது முடியாமல் ப்ரெஷர் ஆகி போயிடுது. மக்களை தயவுசெய்து இந்த மாதிரி கொடூரமான வீடியோக்கெல்லாம் போடாதீங்க. போட்டால் அது பார்க்க முடியறதில்ல கண் கொண்டு.